வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.5 பார்க்க போகிறோம். மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 44 எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். ஓகேவா? வென் மதி வாஸ் பையிங் her plot, she had to put down a deposit of 1/3 10 of the value of the flat. What percentage was this? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, அவங்க மதிங்கிறவங்க டெபாசிட் அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க. எவ்வளவு? ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃப்ளாட் வேல்யூவோட அமௌண்ட்டில் 1/10 தான் அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு ஃப்ளாட் வேல்யூன்னு வச்சுங்க. இனிஷியல் அமௌண்ட்டாக வந்துட்டு 1/10 அமௌண்ட்டு தான் வந்துட்டு அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க 1/10. அப்போ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் வந்துட்டு உங்களுக்கு 1/100 இருக்கணும். அதாவது 1/100 கீழே டினாமினேட்டர் வந்து 100 இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து 1/10 தான் இருக்குது. அப்போ கீழே டினாமினேட்டரை வந்துட்டு எதாவது மல்டிப்ளை பண்ணால் 100 வரும் பாருங்கள். ஸோ கீழே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டினாமினேட்டர் 10ன்னா நியூமரேட்டரும் கண்டிப்பாக 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 10 = 10 டிவைடட் பை 10 × 10 வந்து 100 வந்துடும். ஸோ இது ரெண்டையும் நம்ம தனியாக பிரித்து எழுதுகிறோம். 10 × 1/100. அப்போ 10 இங்கே எழுதிடலாம். 1/100க்கு பதில் இங்கே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் கீ பாயிண்டில் என்னது, பர்சன்டேஜ். அப்போ மதிங்கிறவங்க அவங்க ஃப்ளாட்டை வாங்குறதுக்கு 10% வந்து இனிஷியல் வேல்யூவாக கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, யாழினி ஸ்கோர்டு 15 out of 25 இந்த டெஸ்ட்டு. எக்ஸ்பிரஸ் த மார்க்ஸ் ஸ்கோர்டு பை ஹர் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் வந்துட்டு அதில் டோட்டல் மார்க் வந்து 25. அப்போ நான் இங்கே கீ பாயிண்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு நம்பர் வரும், பின்னாடி ஒரு நம்பர் வரும். ஓகேவா? அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ 20 out of 30 அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அவுட் ஆஃப் அந்த பக்கம் வேறு நம்பர் தான் டோட்டல். ஓகேவா? அப்போ டினாமினேட்டரில் வந்துட்டு அந்த நம்பர் தான் நீங்கள் எழுதணும். அப்போ 20 டிவைடட் பை 30. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 பாருங்கள், 40 out of 100 அப்படின்னா இந்த 100 தான் வந்துட்டு நமக்கு டோட்டல் வேல்யூ. அப்போ மேலே நியூமரேட்டர் என்ன எழுதணும், 40 டிவைடட் பை 100. அப்போ இந்த 100 தான் டோட்டல் மார்க்கு. அப்போ நம்ம கொஸ்டின்லேயும் இங்கே பாருங்கள் 15 out of 25. அப்போ டோட்டல் மார்க்குங்கிறது 25 தான். அப்போ அவங்க எவ்வளோ ஸ்கோர்டு மார்க் வாங்கியிருக்காங்க, 15 டிவைடட் பை 25. அப்போ இந்த ஸ்கோர்டு மார்க் வந்து நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர்டு மார்க்கு = 15/25. நான் என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் வந்து 100ஆக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன்னா பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ 25 எதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 100 கிடைக்கும் பாருங்கள், 4. அப்போ 25 கீழே மல்டிப்ளை பண்ணுறப்ப அதே நம்பரால் மேலேயும் நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 × 4 வந்து 60. கீழே 25 × 4 வந்துட்டு 100. அப்போ இந்த நம்பரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி? 60 × 1/100 தனியாக பிரித்து எழுதுகிறோம். இந்த 1/100க்கு தான் நம்ம ஆல்ரெடி கீ பாயிண்டில் கொடுத்துருக்கோம். 1/100 வந்தால் பர்சன்டேஜ்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 60%. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் சம்மோட ஆன்சர். இப்போ தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா, out of total 120 teachers of a school, 70 were male. Express the number of male teachers as percentage. அப்போ இதுலேயும் வந்துட்டு பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிவன் என்னென்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டோட்டல் டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல் எவ்வளவு, 120. அப்போ நம்பர் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 70 டிவைடட் பை அந்த நியூ டினாமினேட்டர் வந்துட்டு 120 எழுதிடலாம். ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல் பர்சன்டேஜ் தானே. அப்போ இந்த 70 டிவைடட் பை 120 எழுதுங்க. எழுதிட்டு இந்த 120 எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும் பாருங்கள். 120 எதால் மல்டிப்ளை பண்ண முடியாது.
அதனால் மேலையும் கீழே டைரெக்டாகவே 100ஆல் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்போ 100 டிவைடட் பை 100 பண்ணுறப்ப இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ மேலே கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 7, இங்கே 100 இருக்கா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 700 டிவைடட் பை 12 வந்துடும். மல்டிப்ளை 1/100 மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதை வந்து கடைசியாக நம்ம பர்சன்டேஜாக நம்ம எழுதுறதுக்காக. இப்போ இந்த ரிமைனிங் 700 டிவைடட் பை 12 மட்டும் நம்ம பேசிக் டிவிஷனாக எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுங்க. 70. அப்போ 70ல் எத்தனை 12 இருக்குன்னு பாருங்கள். 5 12s are 60. அப்போ 60 எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 70லேருந்து 60 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கன்னா எவ்வளோ வரும்? 10 வரும். அப்போ 10ல் வந்து இந்த 12 போகுமான்னு பாருங்கள். போகாது. அப்போ இந்த ஜீரோவை கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா 100 வந்துடும். ஸோ 100ல் எத்தனை 12 இருக்குன்னு பாருங்கள். 8 12s are 96. அப்போ மறுபடியும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணுறப்ப 100லேருந்து 96 கழிச்சிங்கன்னா 4 வரும். அப்போ இந்த 4ல் 12 போகுமான்னு பாருங்கள். போகாது. இன்னொரு ஜீரோ சேர்க்கணும். சேர்க்குறப்ப மேலே ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 40. ஓகேவா? அப்போ 40ல் எத்தனை 12 போகும் பாருங்கள். 3 12s are 36. மறுபடியும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 40லேருந்து 36 போயிடுச்சுன்னா 4 வரும். மறுபடியும் இன்னொரு ஜீரோ நீங்கள் சேர்க்கலாம். சேர்த்திங்கன்னா மறுபடியும் 3 வரும். ஸோ 3 12s are 36. ஸோ இப்படி கண்டினியூஸாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். கீப் ஆன் கோயிங். அதனால் இந்த 2 டிஜிட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58.33. இந்த 1/100 பதில் நான் கீப் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஸ்கூலில் இருக்கிற மொத்த 120 டீச்சர்ஸில் வந்துட்டு 58.33% வந்து மேல் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ 4th சம் பாருங்கள். A cricket team won 70 matches during a year and lost 28 matches and no result for 2 matches. Find the percentage of matches they won. அப்படி கொடுத்துருக்காங்களா? ஸோ கிவனில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா அந்த கிரிக்கெட் டீம் வந்து ஓன் அப்படிங்கிறது 70 மேட்சஸ், லாஸ்ட்டு அதாவது தோற்ற மேட்ச் வந்து 28. ஓகேவா? வின் பண்ணது இது வந்து தோற்றுக்கிற மேட்ச். நோ ரிசல்ட் வந்து 2, அதாவது இப்போ மழை பெஞ்சதுனால அந்த மேட்ச் நடக்காமல் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணத்தினால 2 மேட்ச் அவங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல. அப்போ என்ன செய்யணும்? இது 3மே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 8 + 2 0, பேலன்ஸ் இங்கே 1 வந்துடும். அப்போ 7 + 1 8, 8 + 2 10. அப்போ 100 மேட்சஸ் வந்து 1 இயரில் வந்து அவங்க விளையாண்டுருக்காங்க மொத்தமாக. ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் மேட்சஸ் ஓன் தானே. ஃபஸ்ட்டு மேட்சஸ் எவ்வளோ ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 டிவைடட் பை 100. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு டோட்டல் மேட்ச்சு. ஓகேவா? ஸோ டோட்டலில் தான் வந்து நம்ம டினாமினேட்டரில் போடணும். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மேட்சஸ் ஓன் அப்படின்னா 70 தனியாக நீங்கள் எழுதுங்க 1/100. அது எதுக்காகன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலே நமக்கு கீழே டினாமினேட்டரில் 100 வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த 1/100க்கு பதிலாக நம்ம பர்சன்டேஜ் போடலாம். அப்போ 70%. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கான்செப்ட் மட்டும் நம்ம கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கிவன் வேல்யூ எழுதிட்டோம்னா அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 5th சம் பாருங்கள். There are 500 students in a rural school. If 370 of them can swim, what percentage of them can swim and what percentage cannot அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிவனில் எழுதலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்விம் வந்துட்டு 370 அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ தட் இஸ் எப்படி 370 டிவைட் பை 500. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 500ல் 370 மெம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் ஸ்விம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் 500லேருந்து ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்களை கழிச்சிட்டோம்னா ஸ்விம் பண்ண தெரியாதவங்க நமக்கு கிடச்சிடுவாங்க. இப்போ 500 - 370 அதை சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா 130 வந்துடும். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா 130 டிவைடட் பை 500. ஸோ
ஸோ இப்போ நமக்கு ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்களும் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்விம் பண்ண தெரியாதவங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்விம் அப்படின்னு கேட்டதுனால அந்த 370 டிவைடட் பை 500 நம்ம அப்படியே எழுதிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் வந்து நமக்கு 100 தானே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 500 ஸ்ப்ளிட் பண்ணுங்க, பிரிச்சுருங்க. எப்படி 5 × 100 அப்படின்னு பிரிச்சிடலாம். அப்போ இந்த 1/100 நம்ம தனியாக எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா கடைசியாக வந்துட்டு நம்ம பர்சன்டேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக. ரிமைனிங் என்ன இருக்குது, 370 டிவைட் பை 5 மட்டும் தானே இருக்குது. அப்போ இதை 5ஆல் நம்ம மேலே கீழேயும் டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, 7 5s are 35. அப்போ பேலன்ஸ் 2 வந்துட்டு இந்த 0வோட சேர்த்துக்குங்க 20. அப்போ 4 5s are 20. அப்போ 74. அப்போ 74 கீழே எழுதிட்டு இந்த 1/100 பதிலாக நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன்னா அப்போ 74%. அப்போ இதுதான் வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்விம் இதோட ஆன்சர். அதுக்கடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் cannot swim அப்படிங்கிறது அதுவும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 130 டிவைட் பை 500. அப்போ இதை வந்து கீழே 500 வந்து பிரிச்சுருங்க. எப்படி 5 × 100 அப்படின்னு பிரிச்சிடலாம். அப்போ இந்த 1/100க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டில் பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 130 டிவைட் பை 5 மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இதுவும் டிவிசிபிள் பை 5 தான். 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 30லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டா 3 கிடைக்குமா, அந்த 3 இந்த 0வோட சேர்த்துக்குங்க 30. அப்போ 6 5s are 26. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 26 கிடச்சிருச்சா. இந்த 1/10 100 பேர் என்ன போட்டிருக்கோம், பர்சன்டேஜ் போடுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் cannot swim. ஓகேவா? கொஸ்டின் வந்து நம்ம ஒரு 1க்கு 2 தடவை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்ச வேல்யூவை ஃபுல்லாக நீங்கள் எழுதுனீங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து கொஸ்டினை ஆன்சராக நீங்கள் மாற்றிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.